வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு மகா சிவன் ராத்திரிங்கிறதுனால சிவன் ராத்திரி விரத மகிமையை பற்றிய ஒரு கதையை தெரிந்து கொள்ளலாம். சிவராத்திரி விரத மகிமை குறித்து பல கதைகள் உள்ளன. அவற்றில் இந்த வேடன் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. சிவராத்திரி தினத்தில் வியாதன் என்ற வேடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். நாள் முழுவதும் அலைந்தும் ஒரு மிருகம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. பசியால் வாடிக்கொண்டிருக்கும் தன் குடும்பத்தினரை எண்ணி வருந்தினான். வேடன் வழியில் இருந்த சுனையில் நீர் அருந்தினான். ஏதாவது மிருகம் அந்த சுனைக்கு வரும், அதை கொன்று எடுத்துச் செல்லலாம் என்ற நம்பிக்கையுடன் ஒரு சிறிது நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். அது வில்வ மரம் என்பதும் அதன் கீழ் ஒரு சிவலிங்கம் இருப்பதும் அவனுக்கு தெரியாது. வேடன் உறங்காமல் மிருகத்துக்காக காத்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெண்மான் நீர்நிலைக்கு வந்தது. அது முதல் சாமம் முடிவடையும் நேரம். மானை கண்ட வேடன் அம்பை எடுத்து வில்லில் பூட்டினான். அவனது அசைவினால் ஒரு வில்வ இலையும் சிறிது தண்ணீரும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. வேடன் தன்னை குறிப்பார்ப்பதை அறிந்த மான், வேடனே, என் இளம் குட்டிகள் என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்று கேட்டது. மானின் வேண்டுகோளுக்கு வேடனும் இசைந்தான். மான் தன் இருப்பிடம் நோக்கி ஓடியது. அந்த மானை எதிர்பார்த்து தூங்காமல் காத்து கொண்டிருந்த போது மற்றொரு பெண்மான் தண்ணீர் பருக வந்தது. அதை கொள்ள அம்பை எடுத்தபோது வில்வ இலையும் தண்ணீரும் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அது இரண்டாவது சாமம் முடிவடையும் நேரம். ஓசையை கேட்டு நிமிர்ந்து பார்த்த மான் வேடன் தன் மீது குறிவைப்பதைக் கண்டு திகைத்து, வேடனே, என்னை கொல்லாதே, என் மூத்தாளை தேடி இங்கு வந்தேன். அவள் குட்டிகள் என் பொறுப்பில் இருக்கின்றன, அவற்றை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு வந்துவிடுகிறேன் என்றது. பிறகு நீங்கள் என்னை கொல்லலாம் என்றும் சொன்னது. வேடன் அதற்கும் அனுமதி கொடுத்தான். மூன்றாம் சாமம் முடியும் வேளையில் ஒரு ஆண்மான் நீர் பருக வந்தது. அதை கண்ட வேடன் வில்லை எடுத்தபோது மீண்டும் ஒரு வில்வ இலையும் சிறிது நீரும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. வேடன் தன்னை கொல்லப்போவதை அறிந்த ஆண்மான், ஐயா, என் இரு மனைவிகளையும் குட்டிகளையும் தகுந்தவரிடம் ஒப்படைத்துவிட்டு வந்துவிடுகிறேன், பிறகு என்னை கொல்லுங்கள், எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டது. அதற்கும் அனுமதியளித்த வேடன் அந்த மான்கள் ஒன்றின் மீது ஒன்று வைத்திருக்கும் பாசத்தை எண்ணி வியந்தபடி மான்களை எதிர்பார்த்து உறங்காமல் மரத்தில் அமர்ந்திருந்தான். இப்படி 3 மான்களுமே விவாதித்தன. இறுதியில் மூவருமே வேடனிடம் செல்வதென்று தீர்மானித்தன. பெற்றோர்கள் பழியாகச் செல்லும்போது தாங்களும் உயிர் வாழ விரும்பவில்லை என கூறி குட்டி மான்களும் அவற்றை பின்தொடர்ந்து வந்தன. 4வது ஜாமம் முடிவடையும் நேரம் வந்தது. மான்கள் கூட்டமாக வருவதைக் கண்ட வேடன் மகிழ்ந்து வில்லையும் அம்பையும் எடுத்தபோது சிவலிங்கத்தின் மீது மீண்டும் தண்ணீரும் வில்வ இலையும் விழுந்தன. 4 சாமங்களிலும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்கிறோம் என்றோ பூஜையின் மகிமையோ அறியாமல் வேடன் பூஜை செய்தான். நித்திரையின்றி செய்த இந்த பூஜையின் காரணமாக சிவனருள் கிட்டி அவனுக்கு ஞானம் பிறந்தது. அப்போது சிவபெருமான் அங்கு காட்சியளித்து, வேடனே, உன்னை அறியாமல் செய்திருந்தாலும் சிவராத்திரி விரதமிருந்த பலன் உன்னை சேரும், அதன் காரணமாக உனக்கு தரிசனம் தந்தேன், நீ வேண்டும் வரத்தை கேட்கலாம் என்று சொன்னார். ஈசனை பணிந்த வேடன், ஐயனே, என் பாவங்களை போக்கி அருள வேண்டும் என்று சொன்னான். அவ்வாறே அருளிய சிவபெருமான் பல செல்வங்களையும் அவனுக்கு வழங்கி, வேடனே, இனி உன் பெயர் குகன் என்று வழங்கப்படும். ஸ்ரீமன் நாராயணன் சிறிது காலத்தில் இப்பூவுலகில் பிறந்து இங்கு வருவார். அவர் உன்னை சகோதரராக ஏற்றுக்கொள்வார் என்று ஸ்ரீராமர் அவதாரத்தை குறிப்பிட்டு கூறி சிவராத்திரி விரதத்தின் மகிமையை விவரித்து மறைந்தார். சிவ தரிசனம் கிட்டிய அந்த மான்களும்
மிருக உடலை விடுத்து திவ்ய ரூபம் பெற்று சிவபதவி அடைந்தன. வியாதன் என்ற வேடன் பூஜித்த லிங்கம் வியாதேஸ்வரர் என்று பெயர் பெற்றதாக வரலாறு. இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள், மகாபிரிவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள், ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.